ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் A to Z vlog. என்னோட பேர் பவித்ரா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஜாயின் ஆகிக்கோங்க. இன்றைக்கி காலையில் டே ரொம்ப பரபரப்பாக ஸ்டார்ட் ஆனாலும் எல்லாத்தையும் காமாக அந்தந்த டைமிங்குள்ளே முடிச்சாச்சு. யாஷிகா ஸ்கூல் அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இருக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணினேன். அன்றைக்கி 2-3 நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு முடித்தேன். எலுமிச்சம்பழம் முன்னே இருந்த அளவுக்கு இல்லை, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மொத்தமே ஒரு 20-25 காய்க்குள்ளே தான் இருந்தது. ஆனால் அதெல்லாம் பழுத்து கீழே கொட்டிக்கிட்டு இருந்தது. வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதனால போய் பொறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பக்கெட் எடுத்துகிட்டு போனேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஓகே நிறையா இருக்கும்னு நினச்சேன், பட் எதிர்பார்த்த அளவுக்கு அன்றைக்கி காய் இல்லை. நான் வேர் பண்ணியிருக்க இந்த ட்ரெஸ் சென்டிமெண்ட்லாம் எனக்கு கொஞ்சம்னு சொல்ல முடியாது, ஓவராகவே என்னோட அட்டாச் ஆன ஒரு ட்ரெஸ்னே சொல்லணும். பிகாஸ் என்னோடது பார்த்திங்கன்னா அன்எக்செப்டட் டெலிவரி. ஸோ அந்த டைம் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப அன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸை போடவே இல்லை. அதில் கொஞ்சம் ஆல்டர்லாம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் திருப்பியும் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ரயான் மெட்டீரியலில். ஸோ அழுக்கெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பிடிச்சிக்குமோ அப்படின்லாம் பயப்பட தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணணும் அப்படின்னாவே ரொம்ப ஈஸி வாஷ்லேயே இந்த அழுக்கெல்லாம் வந்துடும். வாங்கும்போது இந்த ட்ரெஸ்ஸோட ஷேப்பே வேறு. இப்போ நான் போட்டிருக்கக்கூடிய இதே வேறு. ஸ்லீவ்லெஸ் ஹேண்டில் முன்னாடி ஃப்ரில்ஸ் வச்ச மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு நான் ஹேண்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணி அந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். அதோட பிக்சர் நான் சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குதுன்னு. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழ செடி மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஏதோ ஒரு கொடி நல்லா படர்ந்து அந்த செடியே போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தது. பக்கத்தில் இருக்கிற செடி மேலே எதுவும் படுறதுக்கு வாய்ப்பில்லை. பட் இது கரையை ஒட்டி இருக்கிறதுனால இது மேலே நல்லாவே படர்ந்துருந்தது. இதெல்லாம் பிச்சு தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இழந்தப்பழம் மரம் இருந்தது. இந்த மரத்துக்கு தண்ணியெல்லாம் நாங்கள் விடவே மாட்டோம். ஜஸ்ட் அப்படியே கரை ஓரமாக இருக்குது. இதுக்கு தண்ணி விட்டதே கிடையாது. மழை பெய்கிறப்ப இருக்கிற தண்ணியோடு சரி. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் இந்த வெயில் காலத்தப்போ இந்த இழந்தப்பழமெல்லாம் நிறையா காய்க்கும். பயங்கரமாக அப்படியே கொத்தா அவ்வளோ குட்டு பழமாக கீழே கிடந்தது. இன்கேஸ் இழந்த பழம் பிடிக்கிறவங்களா யாராவது இருந்தாங்க அப்படின்னா உண்மையாக இதை பார்த்தா ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். 5th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அங்கே பார்த்திங்கன்னா இந்த கட்டலில் ஆயெல்லாம் கடை போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த கைத்து கட்டெல்லாம் வச்சுருப்பாங்களே. அங்கே இந்த இழந்த வடை அப்படியே லேபிள் பண்ணி அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. எனக்கு அப்போ இருந்தே அவ்வளோவா இந்த இழந்த வடை பிடிக்காது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த இழந்த வடை வாங்கி சாப்பிடுவாங்க. நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த தேன் மிட்டாய் ஃபேன் தான். அதிலும் குறிப்பாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலவங்களுக்கு இந்த இழந்த வடை பிடிக்காது, பட் இழந்த தூள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நானுமே கூட அந்த இழந்த தூள் கொஞ்சம் சாப்பிடுவேன். ஆனால் இழந்த வடை பக்கம் போகவே மாட்டேன். அது சுத்தமாக எனக்கு பிடிக்காது. 2 டேஸ்க்கு முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அப்போ கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு அப்போ இவ்வளோ இழந்த பழமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் டிஎம் பண்ணி இது வரைக்குமே இந்த ரோஸ் செடியை பற்றின டவுட் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நாங்கள் இந்த ரோஸ் செடிக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இந்த மருந்து அப்புறம் உரம் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. அது ஒரு வேளை மண் வளமாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல நல்லாவே ரோஸ் செடி வருது. எப்போவாவது ரேண்டமாக ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆட்டுப்புழுக்கம் மட்டும் கொடுப்போம். அதை தவிர வேறு எதுவுமே இந்த ரோஸ் செடிக்குன்னு உரம்னு நாங்கள் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி தண்ணியுமே பார்த்திங்கன்னா டெய்லியும் நாங்கள் தண்ணி விடுவோமான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அவ்வளோதான் நாங்களே தண்ணியே விடுவோம். இப்போ ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தது. நான் பூக்கடை வச்சுருக்கேன், ஆனாலுமே உங்களுடைய பூக்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படிங்கும்போது அப்படி சொல்லும் போது எனக்கு உண்மையுமே இந்த ரோஸ் செடி இன்னும் நல்லா வளர்த்தணுங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் வந்திருக்கு. எங்கள் வீட்டில் 2 சப்போட்டா மரம் இருக்குது. 2லேயுமே காய் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தது. பட் ரீசெண்ட் டைமாக காய் திரண்டிருந்தாலுமே கூட நாங்கள் பொறிக்கவே இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருந்தது. நம்ம பொறிச்சு வச்சோம் அப்படின்னாலும் இதை யாரும் சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பொறிக்கவே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ கிளிங்க சாப்பிட முடியுமோ அவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு. மனசே கேட்கல. அதனால தான் நேற்று போய் எல்லாத்தையும் பொறிச்சிட்டோம். கொஞ்சம் சப்போட்டாவையெல்லாம் கடைக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம். பொறிச்சு வைக்கலாம், அதுக்கப்புறமேட்டு கேட்டுட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எல்லாம் பொறிச்சு வச்சோம். சும்மா கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். கடைசியில் பொறிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு கூடையில் கால்வாசி அளவுக்கு சப்போட்டா வந்துருச்சு. சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக காம்போடு பொறிக்கணும். இன்கேஸ் காம்பு கட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி தான் பால் பயங்கரமாக சொட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால காம்புலையுமே பார்த்தீங்கன்னா மைல்டாக பால் சொட்டு போடும். அதனால பொறிச்சு எல்லாத்தையும் அப்படியே மரத்துக்கடிவே போட்டுட்டு ஈவினிங் தான் திருப்பியும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுப்போம். எப்பயுமே சப்போட்டா பொறிச்சோம் அப்படின்னாலுமே இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவோம்.
லாஸ்ட் டைம் மாமரத்துக்கெல்லாம் மருந்தடிக்க வந்தப்ப சப்போட்டா மரத்துக்கும் மருந்து அடிக்கட்டுமான்னு கேட்டாங்க. நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். ஏன்னா எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லை, காயெல்லாம் நல்லா திரண்டிருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால வந்து மருந்து அடிக்க வேண்டாம் அப்படின்னு பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அப்படியே பொறிச்சு சும்மா அலசிட்டு கூட நம்ம அப்படியே சாப்பிடலாம். கிளிங்கெல்லாம் சாப்பிட்டது போக அப்படியே ஒரு அரைவாசியெல்லாம் சாப்பிட்ருக்கோம். மீதி அரைப்பழத்தை சாப்பிட்டா அவ்வளோ தித்திப்பாக இருக்குது. ஸ்வீட் கிரேவிங்லாம் எப்போல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் இந்த சப்போட்டா பழத்தை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா வாய் அடக்க முடியாது. அவ்வளோ பழம் உள்ளே போய்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கர தித்திப்பாக இனிப்பாக இருக்கும் இந்த பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே லைன் கம்பத்தில் ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்மேன் வந்து பாதி கிளையெல்லாம் அப்படியே அங்கங்கே வெட்டி விட்டுட்டு போயிட்டாரு. இது மட்டும் இல்லை, மாமரத்துக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இப்படி தான் வெட்டி விட்டுருப்பாரு. அதுலேயும் தோட்டத்தில் ஒரு மரத்தை வெட்டினோடனே அந்த மாமரம் ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். மேபி அதை நான் ஷார்ட்ஸில் காட்ட முடிஞ்சதுன்னா அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சப்போட்டா மரத்துக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரெகுலர் பேசிஸில் விடுறதும் கிடையாது, தண்ணியுமே இதுக்கு போகிறது கிடையாது. ஏன்னா வாய்க்கால்லாம் அப்படியே களைஞ்சு போச்சு, அது அப்படியே விட்டாச்சு. ஸோ இது வந்து இன்னும் ஒரு 2 days வந்து டைம் ஆகும். இதுக்கு நல்ல வாய்க்கால் வந்து எழுப்பி தண்ணி போட்டு விடணும். அப்போதான் இன்னும் காய் நல்லா திரண்டு வைக்கும். இந்த சப்போட்டா மரத்தில் இருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா இன்னொரு சப்போட்டா மரம் வந்து இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைன்மேன் வந்து வெட்டினதுக்கு அப்புறமேட்டு அந்த அளவுக்கு வந்து இதில் காய் கிடையாது. ஆனால் 4-5 காய் இருந்தாலும் நல்ல குண்டு காயாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டெய்லி பேசிஸ்லேயே வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. என்னோட அத்தைக்கு பயங்கரமாக பிடிக்கும் இந்த சப்போட்டா. இனிப்பு சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இப்போ லைட்டாக சுகர் வந்ததுனால இந்த பழத்தையெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றது கிடையாது. மாமரமுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களது காட்டிலும் எங்களுது வந்து பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்கு. மற்றவங்களாம் வந்து மருந்து நிறையா வச்சிருக்காங்க. நாங்கள் வந்து வேருக்கு மருந்து வைக்க வேண்டான்ட்டோம். ஒரு வேளை வேருக்கு மருந்து வைக்க விட்டுருந்தோம் அப்படின்னா எங்களுதும் நல்லா காய் வந்திருக்கும். மரம் ஏதாவது ஆகிடும், மண்வளம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் வேருக்கு மருந்து வைக்க விடலை. ஓகே, நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்களதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நம்மளதும் வந்து வேருக்கு வந்து மருந்து வைக்க விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். எலுமிச்சப்பழ செடி மேலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கொடி ஒன்று படர்ந்தது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி. இது மேலே இந்த செடி மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய் கொடி வந்து நல்லா படர்ந்தது. இது ஆட்டுக்கு போட்டோம் அப்படின்னா இது ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதையும் அப்படியே நேக்க எடுத்துட்டு போயாச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து இந்த பலாப்பழ செடி வந்து வச்சோம். எங்களுக்கு ஒரு சந்தேகம் தான் வருமா வராதான்னு. ஆனால் டைம் கார்டு சூப்பராக வந்து தலைஞ்சு வந்துருச்சு. இது வந்து ஒரு மெமரிஸ்க்காக தான். 2024 இது என் ஹைட்டுக்கு இங்கே இருக்குது. இது நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பலாப்பழ மரம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தேனையும் வெயிட் பண்ண தேவையில்லை. ரொம்ப குட்டியாக இருக்கும் போதே வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டு தண்ணி பாஞ்சு வர பழாப்பழம் கண்டிப்பாக தித்திப்பாக தான் இருக்கும். இது வந்து வாட்டர் ஆப்பிள். ஆடெல்லாம் கடிச்சது போக ஏதோ ஓரளவுக்கு உயிர் பொழைச்சி வந்துருச்சு. இதுவுமே வந்து நல்ல மரமாக வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்டேட் கொடுக்குறேன். ரோஸ் செடி பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டு கேட்குறவங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். இந்த செம்பருத்தி செடிக்கு கொடுக்காத உரமே கிடையாது. என்னென்னமோ கொடுத்து பார்த்தோம், ஆனாலும் செடி வந்து நல்லா தளன்னு வளரவே இல்லை. அதாங்க சொல்கிறேன், மண் வளத்தை பொறுத்து தான். அதே மண் தான் இந்த பக்கம் நாங்கள் தள்ளி வச்சப்போ இந்த செம்பருத்தி செடி நல்லா வளரவே இல்லை. இப்போ வரைக்குமே இதில் ஒரு நோய் தாக்கம் அப்படியே நோய் விழுந்த மாதிரி தான் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ அதில் பூக்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்று குட்டியாக ஒன்று நோஞ்சானா இன்னொன்று நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்படி தான் இருக்குது. ஈவனாக நல்லா பூ பூத்துதுன்னா மட்டும்தான் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ரெட் கலரில் இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அந்த ஹைப்ரிட் இல்லாமல் நாட்டு செம்பருத்தி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க இதயத்துக்கு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ செடி இல்லாததுனால சாப்பிட்றத விட்டுட்டேன். அகெயின் இப்போ வந்து எவ்வளோ நாள் இருக்குதோ இருக்கிற வரைக்கும் சாப்பிடலான்னு ஒரு 2 பூ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கங்காட்டியும் மதியம் 1 மணி ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1 ஹவருக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். 2 o'clock கரெக்டாக யாஷிக் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான். அதுக்கப்புறம் அவனை பார்க்க தான் எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். சப்போட்டா பழத்தை எல்லாம் அப்படியே செடிக்கடிவே விட்டாச்சு. காயாக இருக்கிறதுனால பயப்பட தேவையில்ல. ஒரு வேளை பழமாக இருந்ததுன்னா கோழியெல்லாம் குத்தி சாப்பிட்டோம். ஈவினிங்க்கு மேலே குட்டீஸ் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பழத்தை எல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பழங்கள் அப்படின்னாவே சத்துக்கள் இருந்தது நம்மளுக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக சப்போட்டா வந்து விட்டமின் சி வந்து அதில் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டிவிடும். அதுக்கப்புறம் நிறைய நார்ச்சத்து இருக்குது. நிறைய பெனிஃபிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு சப்போட்டாவில் இருக்குது. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு பார்த்தா லாஸ்ட் டைம் வந்து நான் சப்போட்டாவை தோல் சீவிட்டு வந்து சாப்பிடுவேன். எனக்கு வந்து அந்த தோலோடு சாப்பிட பிடிக்காது. அப்போ வந்து ராஜேஷ் வந்து யதார்த்தமாக சொன்னார், இந்த மாதிரி தோலில் தான் நிறையா சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நான் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தப்போ தான் எனக்கு அவ்வளோ தெரிஞ்சுது. அன்னையிலேருந்து கொஞ்சம் அந்த தோலோடு வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மருந்தடிக்காத காய் அப்படிங்கும்போது நம்ம தோலோடு சாப்பிடலாம், எந்த தப்பும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு குண்டா ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அது வழியாக தான் காய் வரும்னு நினச்சா கடைசியில் அது பத்தவே இல்லை. அதனால் அந்த குண்டாவை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு கூடையை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த கூடையிலலாம் காய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 1/4 கூட அளவுக்கு வந்து சப்போட்டா வந்து வந்துருச்சு. ஸோ இன்றைக்கான ஹார்வெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம், எலுமிச்சை பழம், இலந்த பழம், மாம்பழம் அந்த மாதிரி நிறைய பொறிச்சிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு செம்பருத்தி செடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் பூ. இது ஒரு சத்து இல்லாத செடி ஆட்டுக்குது. பூ வந்து பூக்கவே மாட்டேங்குது. மொக்கா இருக்கும்போதே விழுந்துருது. அந்த மொக்கை ஜஸ்ட் நம்ம லைட்டாக இங்கே பார்த்தீங்களா, இதுவுமே லைட்டாக தொட்டாவே வந்து உடஞ்சு போயிடுது. சரி பண்ணுறதுக்கும் நிறைய ரெமிடிஸ் வந்து பார்த்து
பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.